श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं ऋतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द। हरि ओं तत्सत्। उद्धवगीता 14வது அத்தியாயம் 42வது श्लोकम्। श्रीभगवानुवाच मूर्खो देहाद्यहं बुद्धिः पन्था मन्निगमस्मृतः उत्पदश्चित्तविक्षेपः स्वर्गः सत्त्वगुणोदयः। உத்தவர் பகவான்கிட்ட 32 கேள்விகள் கேட்டார். அதுக்கு பதில் சொல்ல தொடங்கின பகவான் நிறையத்துக்கு சுருக்கமாக வித்தியாசமாக அர்த்தத்தினே சொல்லிகிட்டே வர்றாரு. அதில் நம்ம ஒரு 27 வரைக்கும் பார்த்தோம். இந்த கடைசி ஸ்லோகத்திலோ 42வது ஸ்லோகத்திலோ மூர்க்கன் யாருன்னு சொன்னால் தேகாபிமானம் இருக்கிறவன் தான் மூர்க்கனு, படிப்பு வராதவன் மூர்க்கன் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன அடையறதுக்கு எந்த ஞானம் வழியாக இருக்கின்றனதோ அதுதான் மார்க்கம். நான் எந்த மார்க்கத்தில் செல்லணும், நான் எந்த பூஜை பண்ணணும், நான் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த சுவாமினு கும்பிடணும், அது எனக்கு தெரியாது. அது பகவான் ஞானஸ்வரூபம், தட்சிணாமூர்த்தி. தட்சிண அன்ன ஞானம், நாராயண அன்ன ஞானம் அர்த்தம். அப்போது அந்த ஞானஸ்வரூபமானது வெளியில் வேறு ரூபமாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதனால தான் ஞான மார்க்கமே சரியான மார்க்கம் என்றார். அடுத்தது இப்படி செய்ய விடாமல் நம்ம மனசு ரொம்ப பல சந்தேகங்களோட பல டிஸ்டர்பன்ஸஸோட அப்படி அலைப்பாயுது அப்படின்னு சொன்னால் அதுதான் தப்பான வழி என்றார். அதுதான் தப்பான வழி. ஏன்னா தப்பு வழி என்னன்னு கேட்டார், நல்ல வழி என்னன்னா கேட்டார். அப்புறம் ஸ்வர்க்கம் என்ன தெரியுமோ, எந்த ஒரு மனுஷனுடைய மனசுக்குள்ள நிறைய சத்துவகுணம் நிறைஞ்சு இருக்குமோ அதுதான் ஸ்வர்க்கம். வேறு ஏதோ ஒரு லோக்கம் பரலோகம் மட்டும் நினச்சிக்காது, சத்வகுணம்தான் ஸ்வர்க்கம். இங்கே வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி 43வது ஸ்லோகத்தில் நரகஸ்தம உன்னாஹம் பந்துர்குருரஹம் சகே குருஹம் ஷரீரம் மானுஷ்யம் गुणाढ्यो ह्याढ्य उच्यते।
हे सखा हे सखे மை டியர் ஃப்ரெண்ட். ஒரு 2 ஸ்லோகம் நடுவில் இப்படியெல்லாம் கேட்குற அந்த பக்தன்னு சிஷ்யன்னு குரு பாராட்டிகிட்டே இருக்கார். ஹே சகா மித்திரமா. நரகம் என்னன்னு கேட்டா இல்லையா நீ, தமோ குணம் எந்த ஒரு மனிதனுடைய மனசில் நிறைய இருந்து அந்த தமோ குணத்தினால அவன் ரொம்ப பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழறானே, தமோகுண ஸ்வபாவம். கொஞ்சம் ரஜோகுணம் கூட மிக்சடாக இருக்கலாம். அப்படி எந்த மனசு அப்படி இருக்கின்றதோ அதுதான் நரகம். இதுதான் நரகம். பெரும்பாலும் லோகத்தில் விவகாரம்தான் முக்கியம், காணப்படுற வஸ்து பிரபஞ்சம்தான் முக்கியமனு வாழற நிறைய பேர் வெளியிலோ பார்க்குறதுக்கு அப்படி இப்படி இருந்தால் கூட நிறைய ரஜோகுணம் இருக்கும். பகவான் இங்கே தமோ குணம்தான் மெயினாக சொல்கிறாரு. ஆனால் நம்ம அது ரஜோகுணத்து கூட சேர்ந்துருக்கிறதுன்னு வச்சுக்கணும். அதுதான் நரகம். சத்துவகுணம் இருக்கும்போது மனசு நிம்மதியாக இருக்கும். தமோ குணம் இல்லைன்னு ரஜோகுணம் இருக்கும்போது மனசு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? டிஸ்டர்ப்டு மைண்ட் இஸ் கால்டு நரகம், அன்டிஸ்டர்ப்டு மைண்ட் இஸ் கால்டு ஸ்வர்க்கம். இவ்வளோ அழகான விளக்கம் கொடுக்குறாரு. அப்புறம் வீடு என்னன்னு கேட்டார். கிருஹம், ஏதோ இந்த மனுஷ சரீரம்தான் கிருஹம். மனுஷ சரீரம்தான் கிருஹம். தேகம் குருஹம் பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி. அந்த இந்த தேகத்தில் இருந்து நிவசிச்சுட்டு யூஸ் பண்ணுற நானு தேஹி. தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ர ந முஹ்யதி. 2வது அத்தியாயம் பகவத்கீதா. அப்புறம் 7வது 9வது அத்தியாயத்தில் கூட சொன்னார் இல்லையா? ஓகே, சர்வ தேகேஷு அகம் தேஹி என்றார். அதே அப்போனா க்ஷேத்திரம், க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. தேஹி க்ஷேத்ரஜ்ஞ ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். கிருஹம் இங்கே வீடு, தேகம், க்ஷேத்திரம் எல்லாம் ஒரே அர்த்தம்தான். ஓகே, கொஞ்சம் சம்ஸ்கிருதத்துக்கு இப்படி பழகி கேட்டுட்டதுனால நல்ல ஆனந்தமாக இருக்கும். சினோனிம் வேர்ட்ஸ் தான் எல்லாமே. மனுஷ தேகமே அதனால தான் புருஷ, இதில் நிவசிக்கிற எனக்கு பேர் புருஷ. ஸ்திரீயானாலும் புருஷதான். பூர்ணத்வாத் இது புருஷ, புரேஷயனாத் இது புருஷ. இந்த புறத்தில் நிவசிச்சிட்ருக்கிறதுனால எனக்கு பேர் புருஷன். நான் பூர்ணமான வஸ்துனால எனக்கு புருஷா பேர். இதில் 2 அர்த்தம் நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கணும், ஒன்று நெகட்டிவாக எடுத்துக்கணும். ஓகே, வீடு, இந்த வீட்டுக்காக தான் வெளியில் இன்னொரு வீடு இது தங்கிறதுக்கு. இந்த வீட்டுக்கு சுற்றி எனக்கு இதுக்கு ஹெல்ப்புக்காக பல வீடு வேணும். இல்லை, அந்த பாரி வேணும், குழந்தைகள் வேணும், எல்லா பல தேகங்கள் வேணும். இப்படி இருக்கும்போது இந்த தேகம் అనేది நெகட்டிவாக எடுத்துக்கிட்டால் இது பொட்ட கிணறு. வீடு అనేది பொட்ட கிணறு అనేది பாகவத்தில் பலவாட்டி சொல்லிட்டோம். வீடு தேகத்தை கூட கம்பேர் பண்ணுறதுனால அப்போ இது மட்டும் என்ன அப்படின்னா அர்த்தம்? நீ இந்த
காரணகரண சங்காதமான இது சத்தியம்னு நீ நினைச்ச இந்த இந்திரியங்கள் மனசு இந்த மாம்சம் இதெல்லாம் அப்போ இது பொட்ட கிணறு தான். ஆனால் வேறு விதமாக அதே சாஸ்திரம் அதே ருஷிகள் சொல்கிறாங்க, தேஹோ தேவாலய புரோக்தா ஜீவோ தேவ சனாதன தெஜேதஜான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜையேத். புரோக்ஷணம் இது பேர். ஒரு ஸ்பூனு ஜலம் எடுத்துக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு மந்திரம் சொல்லி, இல்லைன்னா புஷ்பம் எடுத்துகிட்டு முதல்ல இங்கே வச்சுக்கிட்டு தேஹோ தேவாலய புரோக்தா ஜீவः சனாதனः தேவः ஜீவோ தேவ சனாதனம். அந்த அஜ்ஞானத்தினை இது தெரியாமல் இருக்கிற அஜ்ஞானத்தினை நான் நீக்கி சஹ அகம் அந்த ஜீவா ஈஸ்வர ரெண்டுவனை நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த பூஜை செய்யறதுனால. அனி புஷ்பம் தலைமையில் போட்டுக்கணும். நம்மளே போட்டுக்கணுமா சார்? ஆமாம், நம்மளே போட்டுக்கணும். காஞ்சி பெரியவர் எது கொடுத்தான்னு அவர் தலைமையில் வச்சுக்குவார். பார்க்குறவங்களுக்கு புரியாது. ஏன்னா அவர் அம்பாள் காமாட்சி அம்மன் மனசில் ஹிருதயத்தில் வச்சுக்கிட்டு பாதங்களை அவர் தலையில் வச்சு அதனால் இங்கே போட்டுக்குவார். அப்போது அவர் நிலை வேறு. அது அந்த பாவனை சரீரம் இருக்கே, சரீரத்துக்கு ஏதோ பண்ணுறாருன்னு நினச்சக்கூடாது. ஓ இப்படி தான் பண்ணணுமா, அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது. யாரோ கொடுக்குறாங்க, என்னமோ இருக்குது, எல்லாம் அர்ப்பணம். அதனால் தலைமையில் எப்போ எலுமிச்சை படம் பூ மாலை அப்படி போட்டிருக்கு. அப்படின்னு அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா இதே ஸ்லோகத்தில், பணக்காரன் யார், சம்பன்னன் யார்? சம்பன்னன். பொதுவாக ரிச் பர்சனுக்கு சம்ஸ்கிருதத்தில் சம்பன்னன், அவங்க ரொம்ப சம்பன்ன குடும்பம், நிறைய சொத்து இருக்கிறவங்க. ஸோ சம்பன்னன் யாருன்னு கேட்டாங்க. யாருக்கு நிறைய நல்ல சத்துவகுணங்கள் அவனுக்குள்ளே இருக்கோ அவன்தான் தனவான். நாட் பேங்க் அக்கௌண்ட் ஆர் தி ப்ராப்பர்ட்டிஸ். பாருங்க, குணாட்யः ஹி ஆட்யः. குணம் இருக்கிறவங்க தான் சம்பன்னன் அப்படின்னு சொல்லப்படுறது உத்தவா அப்படின்னு. அப்புறம் 44வது ஸ்லோகத்தில், தரித்ரோ ஹ்யஸ்த்வ சந்துஷ்டः கிருபணோ யோஜிதேந்திரியः குணேஷ்வசக்ததீரீஷः धीरेशः गुणसंगो विपर्ययः. ஸோ மேலே சம்பன்னனை பற்றி சொல்லியாச்சு. தரித்திரன் யார்? தரித்திரன் யார் மனசில் சந்தோஷம் இல்லையோ, திருப்தி இல்லையோ, கண்டென்ட்மெண்ட் இல்லையோ, ஓகே, அவன்தான் தரித்திரன். பணம் இல்லாதவன் இல்லை. பணம் இல்லாமல் நல்ல நிம்மதியாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தரித்திரம் என்னென்னா மனசில் சந்தோஷம் இல்லை. குறை இருந்துகிட்டே இருக்கு, இன்னும் ஆசை இருந்துகிட்டே இருக்கு, குறையவே மாட்டேங்குது. அப்படி இருக்கிற அவன் தான் தரித்திரன். இருக்கிறது பார்த்து கவுண்டிங் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் த காட்னு அது பார்க்கணும். கொஞ்சம் குறைகள் இருந்தால் கூட பட் ஐ மச் மச் பெட்டர். அதே கூட இல்லாத சுற்றி இருக்கிற அவங்கள எல்லாருமே பார்க்கும்போதும், ஜீவராசிகளை பார்க்கும்போதும், அதுபோல கஷ்டம் பார்க்கும்போதும், அப்போது நான் இன்னும் எவ்வளவோ மேல் நான் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எனக்கு மூச்சு வாங்கி மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டு வெளியே விடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்திருக்காரு பகவான். அதே தான் சந்தோஷம்.
இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு ஏதோ வயிற்றுக்கு இவ்வளோ கிடைக்கிறதுன்னா சந்தோஷமாக இருக்கணும். contentment according to Patanjali's niyamas. முதல்ல சந்தோஷம் சௌச்சம் அப்படி தான் வருது, கண்டென்ட்மெண்ட். ஸோ அதனால் பணம் இல்லாதவனும் தரித்திரன் இல்லைப்பா. எல்லாம் இருந்து கூட என்ன சொல்லுவோம் பொதுவாக, கோவிலுக்கு வெளியில் ஒருத்தனும் பிட்சா பாத்திரம் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். கோவிலுக்கு உள்ளே போகிறவன் வந்து ஹிருதயத்தில் பெரிய பிக்ஷா பாத்திரம் வச்சுக்கிட்டு போகிறான். இவன் இங்கே ஏதோ இன்னைக்கு 10 பேர் 10 காசு போட்டால் போதுமான அவனும் உட்காந்துருக்கான். இவன் பெரிய காஸ்ட்லியஸ்ட் காரில் வந்து கோவிலுக்கு முன்னாடி இறங்கி உள்ளே போயிட்டு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துட்டு, எனக்கு இன்னும் வியாபாரம் நல்லா நடக்கணும், ஓகே, நான் பண்ணுற அக்கிரமங்களை யாருக்கு தெரியக்கூடாது, அந்த பிளாக் மணி எல்லாம் எங்கெங்கென்ன வச்சுருக்கான்னு அதெல்லாம் எவ்ரிடே வி சி இந்த பேப்பர்னு எக்ஸாம்பிள்ஸு. அங்கெங்கே உடச்சிட்டாங்க கோல்டு பிஸ்கெட்ஸ், ஆமாம், அங்கெங்கோ நோண்டிட்டாங்களாமா, கட்டையாக பணம் இருக்குது. இது மறைச்சி வச்சு எத்தனை நாள் என்ன தான் பண்ண போகிறான் பார்த்தீங்களா? கடைசியில் எப்போ ஒரு நாளைக்கு இப்படி பிடிச்சிக்கிட்டு, இங்கே பிடிச்சிக்கலன்னா கூட அப்புறம் அங்கே சிபிஐ அங்கே பிடிச்சிக்குவாங்க. ஆனால் மனுஷனை உணர மாட்டான். இது எல்லாத்திலும் தப்பிச்சுக்கிட்டு ஒரு விதமாக ஏதோ ஒரு பக்தியோட ஆஸ்திகனா நிம்மதியாக இருக்கிறதுனே இது எவ்வளவோ பெட்டர். அது பார்த்து சந்தோஷப்படணும். அப்பா இப்படியெல்லாம் இருக்கான் மக்கள், நம்ம முன்னாடி சுற்றி இருக்கலாம், நம்ம ஊர்லேயே நம்ம வீட்டில் கூட இருக்கலாம் யாராவது, நம்ம தெரு நம்ம ஊர் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது வந்து தீனன். தீனன் யார்? தரித்திரன் வேறு, தீனன் வேறு. ஓகே, தைன்ய சுபாவம், தீனம். எப்பவுமே அடுத்தவங்கக்கிட்ட இருந்து ஹெல்ப்புக்கு எதிர்பார்க்கறது, அடுத்தவங்கக்கிட்ட இருந்து எப்பவுமே என்னது சப்போர்ட் எதிர்பார்க்கறது. ஓகே, இதெல்லாமே டிபெண்டிங் ஆன் அதர்ஸ் அப்ரிசியேஷன், அடுத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் எதிர்பார்க்குறேன் பாருங்க. அந்த ஸ்வபாவமே தீன ஸ்வபாவந்தான். ஓகே, பாட்டு பஜனை பாடும்போது தீன பந்தோ கிருபா சிந்தோ அப்படின்னு பாடுறோம். ஒரு விதத்தில் நமக்கு வழி தெரியாமல் இப்படிப்பட்ட ஸ்வர்கா துக்காலயம் அசாஸ்வதமான போர்டு வச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் திறந்து அதில் எல்லோரும் நம்மளை உட்கார வச்சுட்டு புலங்களை எல்லாம் வெளியில் திருப்பி வச்சுட்டு உள்ளே பாருன்னு கேட்டு உபனிஷத்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது இல்லை. என்ன பிரம்மாஜி எல்லாத்தையும் வெளியில் திருப்பி வச்சுட்டு உள்ளே பாருங்க, எப்படி பார்க்குறது? அதே மாதிரி துக்காலயம் அசாஸ்வதம், வாடகைக்கு தரப்படும். வாடகை இல்லை, ஃப்ரீ சத்திரம், வாடகை நேர் வரும் அப்படி சொல்லணும். அப்படின்னு சொல்லி நம்மளாக வந்தோம், எல்லாம் யாரோ உள்ளே போட்டு பூட்டிட்டான், அப்படி ஆகிடுது வாழ்க்கை. ஏன்டா வந்தோம், ஏன் இது எல்லா கதைன்னு சொல்லும், நிறைய வாட்டி தோணும். அதனால் தீனன் இதெல்லாம். ஸோ இங்கே தீனன் யாருன்னு சொன்னால் பகவானுடைய அர்த்தத்தில் மறுபடியும் இங்கே கூட சரி இப்படி அதெல்லாம் ஏதோ எதிர்பார்க்கறது இல்லை பணத்துக்காக எதிர்பார்க்கறது இல்லை, அந்த பிச்சைக்காரன் மாதிரி. இந்திரிய ஜெயம் இல்லாதவன் தீனன் என்றார். இந்திரிய ஜெயம் யாருக்கு அவனுடைய புலங்கள் கட்டுப்பாட்டில் இல்லையோ மனசோடு சேர்ந்து, அதுதான் தீனத்துவம் என்றார். அடுத்தது ஸ்வதந்திரன் யாரும்? ஏன் சுதந்திரம்? நான் தனியாக இருக்கேன், சுதந்திரமாக இருக்கேன், யாரும் மேலே டிபெண்ட், நான் வேலை பண்ணுறேன்,
அதேனா பாரியா பர்த்தரன் பாரியா கூட சொல்லுவாங்க, நானும் வேலை பண்ணுறேன், எனக்கு அக்கௌண்ட் இருக்கு, நானும் பணம் சேர்த்து வச்சுக்கிட்டேன். அதுதானே என்கரேஜ் பண்ணுறோம் இந்த காலத்தில். யூ மஸ்ட் ஹாவ் இண்டிபெண்டன்ஸ், யூ மஸ்ட் ஃபீல் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம். அப்படி இருந்தால் இப்போ போராட்டம் நடந்துகிட்ருக்கு, ஸ்திரீகளுக்கு நிறைய சுதந்திரம் வேணும் அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. கொடுக்கட்டும், எவ்வளோ கொடுக்குறாங்களோ அவ்வளோ கொடுத்து ஏதோ அது வச்சுக்கிட்டே சுகமாக இருந்தால் பரவாயில்ல, சுகமாக இருந்தால் பரவாயில்ல. ஏனக்கேன பிரகாரம்னா யூ மஸ்ட் பி ஹாப்பி. இங்கே யார் சுதந்திரன்னா, இண்டிபெண்ட் கண்ட்ரி, ஒரு ராஜா வந்து மை கிங்டம், ஐ ஆம் த கிங் ஆஃப் திஸ் கண்ட்ரி, ராஜ்யத்துக்கான அப்படின்னு சொல்கிறவன் இல்லை. யாருன்னு சொன்னால் பகவான் சொல்கிறாரு, யாருடைய மனசில் குணகாரியங்களான இந்த சப்தாதி விஷயங்கள் மேலே ஆசக்தி இல்லையோ, அட்டாச்மெண்ட் இல்லையோ, புரிஞ்சதா? சிம்பிள் தான். அப்படின்னா அர்த்தம், ஹூ இஸ் நாட் ஸ்லேவ், அடிமையா. அவனுடைய மனசு, இந்திரியங்கள், சப்தாதின்னு இந்திரியங்களுக்கு. ஆக்சுவலாக மேலே சொன்னதுக்கு இது எக்ஸ்ட்ரா விளக்கம்னு எடுத்துக்கணும். அங்கே ஜிதேந்திரியன் தானே சொன்னார். அப்போது இந்திரிய ஜெயம் இருக்கிறவன் தான் தீனத்துவம் இல்லாதவனா. ஓகே, அப்போது அவனுக்கு தான் சுதந்திரம் இருக்கு. அதனால் பாஹ்யமான இண்டிபெண்டன்ஸுக்கு ட்ரை பண்ணுறது பற்றி இல்லை. நானே ஜெயிலில் போட்டு உட்கார்ந்துருக்கேன். ஆத்மஸ்வரூபம் சச்சிதானந்தமான என்ன நான் வந்து நான் ஜெயிலில் இருக்கேன், நான் தான் போட்டு வச்சுருக்கேன். அப்போ நான் தான் விடுவிச்சுக்கணும். தட்ஸ் வை ஐ ஆம் த ப்ராப்ளம், ஐ ஆம் த சொல்யூஷன். அதனால் சப்தாதிகள் இதிலெல்லாம் ஆசக்தி இல்லாமல் யார் இருக்கானோ அவர் தான் சுதந்திரன். அப்போது ஆப்போசிட்டு இதுக்கு அடிமையாக இருக்கிறவனும் அந்த குணகாரியங்களான இந்த புலங்கள் எல்லாத்துலையும் அதில் ஆசக்தி இருந்துட்டு அடிமையாகிறான், அவனு அஸ்வதந்திரன். அப்படின்னா இஸ் எ டிபெண்ட் அப்படின்னு சொல்லி பகவான் ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ராவே சொல்லி இங்கே வரைக்கும் கணக்கு பார்த்தா 35 வந்திருக்கு எனக்கு, பரவாயில்ல. ஸோ இப்படி எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தார் பகவான். கொடுத்துட்டு 45வது ஸ்லோகத்தில் பகவான் வந்து ரொம்ப அழகாக வித்தியாசமாக முடிவு செய்கிறார். என்னன்னு சொன்னால், ஏததுத்தவதே பிரஷ்னாஹ சர்வே சாது நிரூபிதாஹ கிம் வர்ணிதேன பகுனா லக்ஷணம் குணதோஷயோஹ குணதோஷத்ருஷிர்தோஷः குணஸ்து பயவர்ஜிதः. ஹே உத்தவா, நீ கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நான் ரொம்ப சுருக்கமாக எல்லாத்துக்கும் நான் பதில் கொடுத்துருக்கேன். இனிமேல் இன்னும் கூட ரொம்ப ஜாஸ்தியாக அது விவரித்து என்னதான் பிரயோஜனம்ன்றார். அப்படின்னு ஜாஸ்தியாக விவரிக்க வேண்டியது இல்லை. ஸோ என்ன ஜாஸ்தியாக விவரித்து என்ன பிரயோஜனம் சொல்லி எதுக்கு அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, అసలు இந்த குணமும் தோஷம் అనేది என்ன అనేది ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இது 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 கேட்டு இப்போது சுத்தவனுக்கு சந்தேகம் வரப்போகிறது. என்ன சொல்கிறாருன்னா,
किं वर्णितेन बहुना लक्षणं गुणदोषयोः. ஸோ வாட் இஸ் த ஃபர்தர் ரொம்ப பேசிக்கிட்டே விவரிச்சுட்டே இருக்கிறதுன்னு சொல்லி அசல் நிஜமாக குணம் என்னென்ன தோஷம் என்னென்னு தெரியுமோ అని சொல்லி இந்த குணமும் தோஷமும் மெரிட் அண்ட் டிமெரிட் குணதோஷம் అని பார்க்கறதே தோஷம்ன்றார். ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டேட்மெண்ட். இது குணம் இது தோஷம் అని பார்க்கறதே தோஷம். குணதோஷங்கள் ரெண்டுத்தனி தாண்டி நிற்கிற நிலை தான் குணம். ஸோ வாட் இஸ் த ரியல் மெரிட், வாட் இஸ் த ரியல் டிமெரிட்? குணதோஷங்கள்னு பார்க்கறதே தோஷம். குணதோஷங்கள்னு தாண்டி ஓகே உபய குணஸ்து உபயவர்ஜித ரெண்டுத்துன்னு அப்படி தாண்டி தூக்கி போடணும். அதுதான் குணம்ன்றார். அப்படி என்ன அர்த்தம்? குணதோஷங்கள்னு பற்றி எதுக்கு இவ்வளோ சொல்லிட்டீங்க? சந்தேகம் வராது என்ன? அப்படின்னா என்ன டோன்ட் கேர் ஃபார் தி குணதோஷங்களா என்ன? பகவான் பாவம் அவர் ஞான திருஷ்டியில் சொல்லியிருக்காரு. சரியா? அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டேட்மெண்ட். அப்படி ரொம்ப சட்டுன்னு சுலபமாக சொல்லி முடிச்சிட்டார். ஏன் இந்த குணதோஷங்கள் இதெல்லாம் இது பற்றி? அதனால தானே பகவத்கீதை 16வது அத்தியாயத்தில் குணாதீதனாகணும்னு சொல்லி படித்தோம். குணத்ரய விபாக யோகம் அவ்வளோ விவரிச்சுட்டு வந்து கடைசியில் குணாதீதன் எப்படி ஆகிறது பகவானேன்னு கேட்டார். பகவான் அழகாக பதில் கொடுத்தாரு. ஞானத்தினால குணாதீதன் ஆகணும். இந்த குணமும் தோஷம் இதெல்லாம் பிரகிருதி மனசு மேட்டரு இதெல்லாம் இதிலும் இருக்கே. ஆனால் சத்தியத்தில் இது எதுவுமே இல்லை. சத்தியத்தில் இது எதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ சத்தியத்தின் உணரும். அப்படி தானே அங்கே கன்க்ளூஷன். ஆனால் இங்கே வந்து இப்போது இது கேட்டதுக்கு பிறகு அடுத்த அத்தியாயம் ஆரம்பமாகிறது. 15வது அத்தியாயம் இப்போ இங்கிருந்து. நார்மல் பாகவதம் பெரிய புஸ்தகங்களில் பார்க்கும்போது நம்பர் வேறாக இருக்கும். ஏன்னா உத்தவ கீதா அப்படின்னு எடுத்து கனெக்ட் பண்ணும்போது நமக்கு முதல்ல ஒரு 6 அத்தியாயங்கள் வேறு இதுக்காக போயிடுப்பேன். 11வது இந்த ஸ்கந்தம் முதல் 6 அத்தியாயங்கள் வேறே மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தான் உத்தவ கீதானே தொடங்கும்போது அங்கேருந்து கனெக்ட் பண்ணுறோம் நம்ம. அதனால் பெரிய புஸ்தகங்கள் கூட நம்பர் வேறே இருக்கும். ஆனால் இந்த இங்கிலீஷ் அந்த ராமகிருஷ்ண புஸ்தகத்தில் 15ன்னு போட்டிருக்கும் இல்லையா? 15th chapter. உத்தவ உவாச விதிஷ்ச பிரதிஷேதஸ்ச நிகமோ ஈஸ்வரஸ்ய தே அவேக்ஷதேரவிந்தாக்ஷ குணம் தோஷம் ச கர்மணாம். உத்தவர் எப்போ பகவான் இப்படி பேசினாரோ சந்தேகம் வந்தது. என்ன சொல்கிறார் முதல் இந்த ஸ்லோகத்தில்னா, முதல் பகவானை பாராட்டி சொல்கிறார். ஏ அரவிந்தாக்ஷா, பத்மம் போல் கண்கள் இருக்கிற அழகான கண்கள் இருக்கிற ஓ கிருஷ்ணா, கர்மங்களுடைய குணதோஷங்கள். குணம் தோஷம் கர்மல தானே. திஸ் இஸ் நல்ல கர்மா, இது பேட் கர்மா, இது நிஷித்த கர்மா, இது விஹித கர்மான்றோம் இல்லையா? அதை பார்த்து தானே குணம் சொல்கிறது. கர்மா பேசுறது ஒரு கர்மா,
இப்போ அந்த பேசும்போதும் இப்படி பேசினா இது நல்லது ஹிதம், இப்படி பேசினா அது அப்பிரியம் அஹிதம். ஸோ கர்மலோ தானே இந்த குணதோஷங்கள். இது எல்லாத்தையும் எப்படி யார் நிர்தாரணம் பண்ணுறான்? அது நிர்தாரணம் பண்ணதையும் விதி நிஷேதங்களை பிரதிபாதனம் செஞ்சதையும் வேத அது கீழே வேமா வேதஸ்வரூபமாக இருக்கிற ஈஸ்வரான உன்னுடைய கமாண்ட்மெண்ட் தான் அது எல்லாமே. முதல் ஸ்லோகம் சிம்பிளாக, சர்வஜ்ஞனான சர்வத்துக்கு காரணமான நீ ஈஸ்வரன், உன்னுடைய வாக்கு தான் வேதம், உன்னுடைய ஸ்வரூபந்த வேதம். அப்போ உன்னுடைய பேச்சு உன்னுடைய வேதந்தான் இந்த கர்மங்கள் நல்லது இதெல்லாம் கெட்டுதானே எல்லா வேதம் சொல்லி தான் நமக்கு தெரிகிறது. அப்போது விதி நிஷேதங்களை கூட சாஸ்திரம் சொல்கிறது. ஸோ அதெல்லாம் உன்னுடைய கமாண்ட்மெண்ட் ஆக்ஞதா, இது நிச்சயம், இது சத்தியம் அப்படின்னு சொல்லி இப்போது கேள்வி வருது. அப்படி இருக்கும்போது நீங்கள் மேல் அப்படி பேசிட்டீங்க, குணதோஷங்கள் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா அதை பற்றி பேசினவங்க. பார்ப்போம் எப்படி கேட்குறார். வர்ணாஸ்ரம விகல்பம் ச பிரதிலோமானுலோமஜம் द्रव्यदेशवयः कालान् स्वर्गं नरकमेव च. இப்போ கொஞ்சம் விஸ்தரித்து கிளியராக சொல்லி இதெல்லாம் கேள்வி இதில் இல்லை. ஆக்சுவலி மூணாவது ஸ்லோகத்தில் தான் கேள்வி மாறும். இதே இப்போ மேலே முதல் ஸ்லோகத்தில் சொன்ன விவரத்தின்னு இங்கே இந்த வர்ணாசிரமத்திலுக்குள்ள பேதங்கள் நீங்கள் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வர்ணாசிரம தர்மங்கள் ரொம்ப விஸ்தரித்து பேசிட்டீங்க. நான் தான் கேட்டேன், இதெல்லாம் நான் தான் நியமித்தேன், நீங்கள் பேசிட்டீங்க. பகவத்கீதையில் அர்ஜுனர் கூட சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த டைமில் நான் இல்லை, அங்கே கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷः. அப்புறம் இந்த விதவிதமான வர்ணங்களுக்குள்ள பிறந்தவங்கள் ஒருவேளை அப்படி இப்படி கலந்து அவங்க ஒன்றா சேர்ந்தா பரஸ்பர சம்பந்தம்னால அப்புறம் பிறக்கிறவங்க அவங்களன்னு பற்றி அதுதான் பிரதிலோம அனுலோம ஜம்மன்னா. மூணாவது என்னன்னா, அப்புறம் கர்ம செய்யும்போது அந்த கர்மத்தில் முக்கியமாக இங்கே கர்மன்னா வைதிக கர்மங்கள். வைதிக கர்மங்கள்னா யக்ஞம் யாகம் பூஜை அதெல்லாத்துலேயும் முக்கியமாக திரவியம் தேவைப்படுறது, பொருள் தேவைப்படுறது, ஒரு குறிப்பிட்ட இடம் தேவைப்படுறது, தேசம், திரவிய தேச காலம், எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு இன்னும் கூட பலதெல்லாம் இருக்கும். முக்கியமாக திரவிய தேச கால. இந்த யக்ஞம் யாகத்துக்கு இந்த இடத்துல இந்த நேரத்தில் இந்த சீசனில் இப்படின்னு ஒன்றுக்கு எத்தனையோ விவரித்து சொல்லப்பட்டது. ஸோ அதெல்லாமே அப்புறம் இந்த கர்ம செய்கிறவனுடைய தகுதி என்னது, எந்த வயசு இருக்கிறவனு எந்த கர்ம பண்ணணும், ஓகே சொன்னோம் இல்லையா. அப்புறம் சில கர்மங்கள் செய்கிறதுக்கு பாரியா இருந்தால் தான் கிரகஸ்தனாக தான் செய்ய முடியும், பிரம்மச்சாரி அதெல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் வேறே கூட என்ன சொன்னால், கிரகஸ்தனாக இருந்தால் கூட முடி நெறிஞ்சவனு பண்ண முடியாது. சில கர்மங்கள் அப்படி இருக்கு, டையெல்லாம் போட்டுட்டு பண்ண முடியும். கருப்பாக முடி இருக்கணுமா, அது என்ன உம்பு சார், அது அப்படி தான்.
நம்ம இது வந்து முண்டகோபனிஷத்துலேருந்து பார்த்தோம். ஸோ கர்ம செய்யனுடைய வயசு, அந்த நியமங்கள். அப்புறம் இந்த மாதிரி வைதிக யக்ஞ யாகாதி கர்மங்கள் எல்லாம் பண்ணால் ஸ்வர்க்கம் கிடைக்கும். ஓகே, ఇది வந்து భగవాన్ స్వర్గத்துக்கு వేరే ஒரு విధమైన అర్థం கொடுத்தா கூட స్వర్గం అనేది దృష్టமா யாரும் பார்க்கல, பிரத்யட்சமா. சாஸ்திரம் சொல்லிதான் ஸ்வர்க்கம் நரக்கம் அனே சில இடங்கள் இருக்கு అనేది நம்ம ஏற்றுக்கிறோம். இதெல்லாம் யாரும் பார்க்கல. இதெல்லாம் வேதம் சொல்லிதான், சாஸ்திரம் சொல்லிதான். ஸ்வர்க நரக்கங்கள் இது இப்போ என்ன சொன்னோம், 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன் நான். இந்த 5யும் வேதந்தான் போதிக்கிறது, வேதந்தான் போதிக்கிறது, சாஸ்திரம். சரி, அப்படி இருக்கும்போது இப்போ கேள்வி என்னன்னா, அப்போ சாஸ்திரமே விதி நிஷேதங்கள் இப்படிப்பட்ட எல்லாத்தையும் விதிச்சு சாஸ்திரமே சொல்லும்போது நீ இப்படி பேசலாமா? 3வது ஸ்லோகம், குணதோஷபிதா திருஷ்டிம் அந்தரேண வசஸ்தவ நிஸ்ரேயசம் கதம் நூணாம் நிஷேத விதி லக்ஷணம். இதில் தான் கேள்வி, ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். இப்படி விதி நிஷேத ரூபமாக இருக்கிற வேதத்துடைய உன்னுடைய வாக்கு, வேதம் நீ உன்னுடைய வாக்கு 2 ஒன்றுதான். ஸோ வேதத்துடைய வாக்குன்னா விதி நிஷேதங்கள். ஓகே, எது பண்ணணும், எது பண்ண நிஷித்த கர்மா விஹித கர்மா. ஸோ அப்படி அந்த விதி நிஷேதம் அனே அப்படின்னா குணதோஷம் தானே. விதி என்ன குணம், ஓகே, நிஷேதம்னா தோஷம். ஸோ அந்த குணதோஷங்களுடைய பேதம் ஒருத்தன் பார்க்காம அதை கவனிச்சுக்காம நீங்கள் மேலே என்ன சொல்லிட்டீங்க, அது 2த்தையும் தாண்டி வரணும் இருக்கணும்னு. அப்போ அப்படி அந்த பேதத்தினை தரிசனம் பண்ணாமே அந்த வேதம் அந்த மனுஷனுக்கு எப்படி புருஷார்த்தத்தினை கொடுக்கும்? இந்த கேள்வி. எப்படி அவனு அப்போது அந்த வேதம் மனுஷனுக்கு அது எப்படி புருஷார்த்த சாதனமாகும்? புருஷார்த்த சாதனமாக எப்படி ஆகும்? இப்போ இதெல்லாம் பண்ண புருஷார்த்தம். ஆனால் நீ என்ன சொன்ன, நீ வந்து குணம் தோஷம் தர்ஷனந்தான் தோஷம்னு சொல்லிட்டேன். ஆனால் வேதம் நீயே தான் அதெல்லாம் சரிமே சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குங்க, இது எடுத்துக்கணுமா வேண்டாமா? பார்த்தீங்களா, வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். அது எப்படி உபனிஷத்தில் அது எல்லாத்துலையும் கான்ட்ரடிக்ஷன் பார்த்துற மாதிரி 2 அது எப்படி பேச முடியும்? இருந்தால் தூரமாக இருக்கணும், இல்லைன்னா கெட்டு இருக்கணும். அது தூரமாக இருக்கும், கெட்டையும் இருக்குன்னு. அது நடமாடும் நடமாடாதான்னு சொல்லணும். விதி நிஷேதங்கள் எல்லாம் இவ்வளோ சொன்னது வேதம், நீ உன்னுடைய வாக்கு தான். இப்போது இந்த குணதோஷங்களை பார்க்கறது அந்த தரிசனமே தோஷமப்பான்னு சொல்கிற உன்னோட பேச்சு எப்படி நான் ஏற்றுக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்குறேன். பித்ருதேவ மனுஷ்யாணாம் வேதச்சக்ஷுஸ்தவேஸ்வராம்
श्रेयस्त्वनुपलब्ध्यर्थे स्वनुपलब्धेर्थे साध्यसाधनयोरपि. இப்போ மூணாவது ஸ்லோகத்தில் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுதான் நான் சொன்னதே? ஓகே, நான் கரெக்டாக அதோடைய அர்த்தம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகே, என்ன எதுக்கு இந்த கேள்வி வருதுன்னா, அங்கே பகவான் முடிவை செய்யும்போது சொன்னதை வச்சுக்கிட்டு இப்போ இங்கே கேள்வி. அதே மாதிரி தான் இப்போ 16வது அத்தியாயம் முடிவில் பகவான் சொன்னதை வச்சுக்கிட்டு 17வது அத்தியாயத்தில் அர்ஜுனனுடைய கேள்வி எங்கே? அது எங்கே சார் 15? அது அங்கே பகவத்கீதையில். ஓகே, சாஸ்திரோக்தம் விதி, இங்கே சாஸ்திரம் பற்றி தான் பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்லோகத்திலும் 4வது ஸ்லோகத்திலும் ஓ பகவானே, பித்ரு தேவதைகளுக்கு மனிதர்களுக்கு பிரத்யக்ஷ பிரமாணமாக காணப்படாத தெரியப்படாத ஸ்வர்க்க மோக்ஷாதிகள் இருக்க. ஸ்வர்க்கமும் மோட்சமும். ஒருத்தன் மோட்சம் அடைஞ்சாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவர் சன்னியாசி ஆகட்டும், சுவாமியார் ஆகட்டும், ஞானி ஆகட்டும், மனுஷக்கிறோம் பிரத்யட்சமாக பார்க்கல. இதெல்லாம் அதிருஷ்ட விஷயமாக இருக்கு. ஸ்வர்க்கம் பற்றியும் தெரியல, நரகம் பற்றி தெரியல. ஸோ ஸ்வர்க்க மோக்ஷ ஆதிகள்னா எல்லாம். அப்போது அப்படிப்பட்ட அந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, சாதன சாத்தியம். ஓகே, யக்ஞம் சாதனம், ஸ்வர்க்கம் சாத்தியம். அப்படி தானே? புத்திரகாமேஷ்டி யக்ஞம், புத்திரனுடைய சாத்தியம். இந்த சாதனை பண்ணும், அது சாத்தியமாகும். அது அப்படி. அப்போ அது யாரும் பிரத்யட்சமாக பார்க்கல. ஆனால் புத்திரனு பிறந்தார் சார், அது பார்த்தோம்னா அது சரி. ஜோதிஷ்ட ஹோமம் பண்ண சொர்க்கத்துக்கு போவேன், அதுக்கு அங்கே போனது தெரியல ப்ரூஃப். அப்படி இருக்கிற அப்பிரத்யட்சமாக இருக்கிற இந்த விஷயங்களை பற்றி சாதன சாத்திய விஷயம் கூட புரிஞ்சுக்கிறதுக்காவது, இந்த அப்பிரத்யட்சமாக இருக்கிறது இது தெரியறதுக்காவது உன்னுடைய வேத வாக்கு தானே ஒரு சரியான மைக்ரோஸ்கோப், சரியான டெலிஸ்கோப், சிரேஷ்டமான கண்ணு. ஓகே, சக்ஷு அనే வார்த்தை வந்தது அங்கே. திருஷ்டி கண்ணுக்கு ஏதாவது தூர திருஷ்டி வேணுமன்னா டெலிஸ்கோப் வேணும், சூக்ஷ்ம திருஷ்டி வேணும்னா மைக்ரோஸ்கோப் வேணும். ஓகே, அப்போது ரெண்டுத்துக்கு கண்ணும் வேதம் தானே சிரேஷ்டமான ஒரு ஸ்கோப்பு கொடுக்கறது. இங்கெல்லாம் ஸ்கோப்பு இல்லாத ஸ்கோப் உன்னுடைய வேதம்தான். அதுதான் தெரிஞ்சுக்கிறது உபாயம், அதுதானே அப்படின்னு சொல்லி இப்போ கிளியராக ஏன் இந்த உன்னுடைய பேச்சில் இந்த வேற்றுமை, வைருத்தியம், குணதோஷபிதா திருஷ்டி நிகமாத்தேன ஹி ஸ்வதஹ நிகமேனாப்பவாதஸ்ச பிதாயா இதி ஹப்ரமஹ. மேலே சொன்ன ஸ்லோகத்திலிருந்து அதனால் உன்னுடைய வேதம், உன்னுடைய பேச்சு தான் சரியான திருஷ்டி வழிகாட்டணுமனு சொன்னானே. ஏன்னு சொன்னால் உன்னுடைய ஆக்ஞை தான்
வேதம். அந்த வேதத்தினால தான் குணதோஷங்கள் பேத திருஷ்டி மனுஷனுக்கு தெரியறது. அதனால் நல்லது பண்ணால் சுகம் சொர்க்கம்னு அது சித்திக்கிறது. அது செய்யாதவனுக்கு சித்திக்குமா? ஸ்வதகா சித்திக்கிறது இல்லை, செஞ்சால் அது கிடைச்சது. ஸோ அதனால் ஸ்வதகா சித்திக்கலை, சொன்னது சொன்னபடி செஞ்சால் கிடைக்கும். அப்படி தானே? இன்னும் மேலும் என்னன்னா, அப்படி இருக்கும்போது வேதம் தான் பேத திருஷ்டின்னு. இப்போ நீ பேசுகிறன்னா நீ வேத வாக்கு தானே, நீ தானே வேதஸ்வரூபம். இல்லை வேற சாஸ்திரத்திலோ எங்கேயாவது இதே விஷயம் பகவான் சொன்னதே, குணதோஷ திருஷ்டியேவ தோஷா, குணதோஷ ரெண்டுத்தினு தியாஜ்யமேவ குணஹான்னு சொன்னது வேறு உபனிஷத்தில் கூட அங்கே வரும். பகவத்கீதையில் வந்துச்சுல்ல வேறு விதமாக குணாதீதன். இப்படி வேதமே பேத திருஷ்டியோட சொல்கிறதே. மறுபடியும் இன்னொரு சொல்கிற சிம்பிளாக, ஞானிக்கு எந்த விதி நிஷேதங்கள் இல்லை. அவன் வேதம் கூட இனிமேல் நான் உனக்கிட்ட வரமாட்டேன், உன்னை நான் கமாண்ட் பண்ண மாட்டேன், டிக்டேட் பண்ண மாட்டேன், நீ எப்படியாவது இருந்துக்கோ, நான் விளங்குறேன்னு வேத மாதாவே வடி விட்டுட்டு போயிடுவான். இதெல்லாம் இருக்கு. அது என்ன ஒரு பக்கம் இது சொல்கிறது, அப்படி சொல்கிறது. ஸோ இந்த பேத திருஷ்டின்னு மறுபடியும் நிராகரணம் பண்ணுற, முதல்ல வேணும்னு சொல்கிறதே, கமாண்ட் பண்ணுறதே, அப்புறம் வேண்டான்னு சொல்கிறது. இந்த வைருத்தியம் எனக்கு தலை சுத்த வைக்கிறது இல்லையா? பல வகையான கன்ஃபியூஷன் இருக்குல்ல மனுஷனுக்கு. எது மதம், ஆத்தியாத்மிகம், சாஸ்திரமாவது எல்லாத்திலும் நிறைய சந்தேகங்களும் குழப்பங்களும் இருந்துகிட்டே இருக்கு. அதை அந்தந்த காலத்திலோ அந்தந்த இடத்துல அங்கே இருக்கிற ஞானிகள் ஆச்சாரியர்கள் சொல்லது மாதிரி அது கேட்டு நம்ம நடந்துக்கணும். தவிர அது எல்லாத்துக்கும் உனக்கு அப்படியே கரெக்டாக தர்ம சூக்ஷ்மம் தெரியாது. ஒரு காலத்தில் ஒரு சமயத்தில் இருக்கிற ஒரு விஷயம் இன்னொரு காலத்தில் இன்னொரு சமயத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லப்படுறது. அதுக்கு தான் தைத்திரோபனிஷத்து என்ன சொல்கிறதுன்னா, அந்த இடத்துல அந்த சமயத்தில் எத்திர பிராமண சம்மர்ஷிணஹான்னு சொல்லும், அலுக்ஷா தர்ம காமாஸ்யு, அந்தந்த இடத்துல அந்தந்த உனக்கு யார் அவைலபிளாக ஆச்சாரிய ஸ்தானங்கள் இருக்கிற அவங்கள என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு நடந்துக்கணும். ஸோ இந்த கன்ஃபியூஷன் பற்றி கேள்வி கேட்குறார். ஸோ இங்கேருந்து பகவான் பேச போகிற இந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே ஏதோ பேசியிருந்த மாதிரி இருந்தால் கூட இங்கே எல்லா இடத்துல அங்கங்கே பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு அசார்ட்டட் டீச்சிங். அசார்ட்டட் டீச்சிங் என்ன? கர்மயோகா, பக்தி யோகா, ஞான யோகா எல்லாத்தையும் வச்சு கோம்பேக். அதுதானே நிறைய விற்கணும். இப்போ தீபாவளிக்கெல்லாம் அது வரும். ஸ்வீட்டு, காரம், அது இது கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து கோம்பு. பகவான் அப்படி தான் அவர்கிட்ட இருந்தால் இவங்க எல்லோரும் கற்றுக்கிட்டாங்க இந்த பிஸ்னஸ் டாக்டிஸ். அவருக்கு தெரியாது தான். ஸ்ரீ பகவானுவாச்ச யோகசாஸ்த்ரயோ மயா प्रोक्ता ஏதோ யோகா நான் பார்த்துறீங்களா? கண்ணு தப்பாக பார்க்குறது. யோகாஸ்திரயோ மயா புரோக்தா
அது எதுக்கு சாஸ்திரம் ஒன்று எடுத்துக்கணும் கண்ணு சரியாக பார்க்க மாட்டேங்குது. கர்ணூணாம் ஸ்ரேயோ விதிஸ்தயா விதிஸ்தயா ஞானம் கர்மஞ்ச பக்திஷ்ச கர்மஞ்ச பக்தி நோபாயோன்யோஸ்தி குத்ரசித். எப்போ உத்தவர் இது ரொம்ப பசிலிங்காக இருக்கு. ஓகே ஓகே கன்ஃபியூஷனாக இருக்கேன்னு சொன்னால் பகவான் ஷார்ட்டாக ஏதாவது சொல்லிவிட்டு அப்படி போயிருக்கலாம். ஆனால் தெரியும் பகவானுக்கு இந்த மாதிரி லோகத்தில் எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள் நிறைய வரும். அதனால் வரப்போகிற காலத்தில் எல்லாருக்கும் கேட்குறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி சொல்லி வைப்போமே அப்படின்னு சொல்லி ரொம்ப நிதானமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிகிட்டே வருவார். ஓகே கொஞ்சம் ஓரளவுக்கு வேதாந்தம் கேட்டு அந்த 14வது அத்தியாயம் கீதம் கேட்டவங்களுக்கு என்னன்னா அதான் ஒரு லெவலில் அது பண்ணணும், ஒரு லெவலுக்கு அப்புறம் அது தேவையில்லை, இப்படியெல்லாம் சுலபமாக பதில் சொல்லிட்டு போகலாம் இல்லையா? ஏன் அப்படி தானே கன்க்ளூஷனு அதிகாரி பேதத்வாத்தன்னு நேற்றுக்கு சொன்ன மாதிரி. ஓகே பகவான் அப்படி அவசரப்படாமல் நிதானமாக சொல்கிறார். என்ன முதல் சொல்கிறாருன்னா மனிதர்களுடைய ஸ்ரேயஸுக்காக, அப்படின்னா எல்லா மனிதர்களுக்கு எல்லா காலத்திலும் எப்பவுமே ஸ்ரேயஸுக்காக. ஓகே என்ன பண்ண அவனுக்கு ஸ்ரேயஸ் ஏற்படணும்னு பாவிச்சு கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் அப்படின்னு சொல்லி 3 யோகங்களை நான் உபதேசம் பண்ணேன். சரியா? இந்த 3 தவிர வேறு எந்த சாஸ்திரத்திலாவது எங்காவது யாராவது சொன்னதாவது இன்னொரு ஸ்ரேயஸ்கரமான சாதனம் ஒன்று கிடையாது. இன்னொரு ஸ்ரேயஸ்கரமான சாதனம் இன்னொன்று கிடையாது. ஓகே 3மே எல்லாருக்கும் வேணும். ஆனால் எங்கே தொடங்கி எப்படி போகணுமனது கொஞ்சம் அந்த ஆர்டரில் டிஃபரன்ஸ் இருக்கு. சரியா? ஸோ கர்ம பக்தி ஞான, பகவான் ஞானம் வார்த்தை முதல்ல உபயோகப்படுத்துகிறாரு. நம்ம ஆர்டர் அப்படி வச்சுக்கணும். இதுதான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓகே அதனால் இது எதுக்கு ஒரு மனுஷனுடைய ஸ்ரேயஸ். ஸ்ரேயஸ்ன்னு என்ன? பரம புருஷார்த்தம் மோட்சம் அடையிறதுக்கு அதுதானே ஸ்ரேயஸ். மோட்சம் தவிர வேறு சின்ன சின்னதெல்லாம் ஸ்ரேயஸ் இல்லை. அதெல்லாம் ஆன் தி வேல வர போனஸ் மாதிரி. தர்மார்த்த காமங்கள் கூட மோட்சத்துக்காக தான். ஸோ மோட்ச புருஷார்த்தம் தானே ஸ்ரேயஸ்கரமான புருஷார்த்தம். ஒரு மனிதன் அப்படி அடையணும் அப்படின்னு சொன்னால் ஓகே மாணவர்கள் மனுஷ சரீரத்தில் இருக்கிறவங்க, மனசு இருந்து சிந்திக்கக்கூடிய திறமை இருக்கிறவங்க மாணவர்கள். மனுவில் இருந்து வந்தவங்க எல்லாரும் மாணவர்கள். தமிழ் பாஷையில் கூட மாணவர்கள் தான். ஸ்கூலில் படிக்கிற கூட மாற்றம் இல்லை, மனிதர்கள். அதை கொஞ்சம் மாற்றி மனிதர்கள். சரி அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் நிர்விண்ணானாம் ஞானயோகः ஞாசினாமிஹ கர்மசு தேஷ்வநிர்வண்ணசித்தானாம் கர்மயோகஸ்து காமினாம். ரொம்ப கிளியராக தெளிவாக ஒரு விஷயத்துன்னு சொல்கிறார். முதல் என்ன சொல்கிறாருன்னு பகவத்கீதையில் சொன்னது இங்கே நான் ஞாபகப்படுத்துகிறேன். லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயா நக. இந்த லோகத்தில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே என்னால்
ரெண்டு விதமான நிஷ்டைகளை பற்றி சொல்லப்பட்டது. ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். சாங்கியர்களுக்கு ஞான யோகம், கர்மிஷ்டர்களுக்கு கர்மயோகம். அப்படின்னா அங்கே ரெண்டு தான் சொல்கிறார் பகவான் மூணாவது அந்த ஸ்லோகத்தில். அப்போது பக்தி அங்கே நடுவில் இருக்கு. ஏன்னா கர்மக்கு அடிப்படையாக தான் கர்மத்தில் சேர்ந்து தான் பக்தியும் இருக்கு. உபாசனை అనేది கூட ஒரு விதமான மானசிக வியாபாரம் தான் கர்ம. அது நடுவில் இருக்கு. பகவான் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுவார். புரிஞ்சுதா இப்போ எங்கே நின்று டாக்? அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தோம்னா இப்போ இந்த மூணுத்தில் பகவான் மூணுத்துன்னு சொல்லியிருக்கார்ல, மூணு மென்ஷன் பண்ணாரா? கர்ம, பக்தி, ஞானம். யாருக்கு கர்மங்கள் கர்மத்துடைய பலங்கள் மேலே எந்த ஆசக்தி இல்லை, விரக்தி இருக்கு, எனக்கு நான் எந்த கர்மமும் செய்ய வேண்டாம், எனக்கு எந்த பலமும் வேண்டான்னு சொல்லிட்டு விரக்தியோடு இருக்கிறவங்களுக்கு, சந்நியாசிகளுக்கு இந்த ஞான யோகமும் அவங்களுக்கு சூட்டபிள், அவங்களுக்கு வர்த்திக்கும். அது அப்படி விரக்தி இல்லாமல் விஷயங்களோ விஷய ஆசக்தியிலோ இன்னும் எனக்கு அது வேணும் இது வேணுமனே அப்படி விஷய ஆசக்தி லோக புத்திரேஷனா வித்தேஷனா லோகேஷனா நல்லா இருக்கிறவங்களுக்கு கர்மயோகம் அவசியம். ஓகே, ஸோ மூணுத்துன்னு இப்போ ரெண்டாக சொல்லிட்டார் இங்கே பகவான் கூட. அதே தான் இங்கே அர்த்தம். நிர்விண்ண சேதசா, சேதச வார்த்தை இல்லை, பகவத்கீதையில் வேறு இடத்துல வருது. அந்த நிர்விண்ண சேதசா అనేది அர்த்தம் பரம வைராக்கியம் இருக்கு, தீவிர வைராக்கியம். அந்த நிர்விண்ண அப்படின்னா நிர்விண்ணானாம் அப்படின்னா பரம வைராக்கியடுக்கு. இதுக்கு நான் முண்டகோபனிஷத்துன்னு இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். ரொம்ப பாப்புலர், உங்களுக்கு எல்லாருக்கும் அதுக்குள்ளே இப்போ மனப்பாட்டமாக இருக்கும். ஓகே, ஒரு அளவுக்காவது இந்த நிர்விண்ணனே வார்த்தை அங்கே கரெக்டாக முண்டகோபனிஷத்தில் உபயோகப்படுத்தப்பட்டது. சரியா? பரீட்சலோகான் கர்மஜிதான் பிராமண நிர்வேத, நிர்விண்ணது பதில் நிர்வேதமாயாது நாஸ்தி அகிருதகிருதேன. ஓகே, இந்த செய்யறதுனால அந்த நைஷ்கர்மிய சித்தி அடைய போகிறது இல்லைன்னு நல்ல பரீட்சை பண்ணி பார்த்து வைராக்கியம் வந்துச்சு. போதுமப்பா, இதெல்லாம் போதும். நிர்வேதம் ஆயாத்து, வைராக்கியம் வந்துச்சு, வந்ததுக்கு பிறகு நிர்விண்ண அதே தான். அதனால் அக்ருத ஸ்திதி, நைஷ்கர்மிய சித்தி, நைஷ்கர்மிய ஸ்திதி செஞ்சிட்டே இருந்து அது எப்படி வரும்? செய்யறது விட்டுடும். அப்போ தத்விஜானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத். அப்போது எப்படி என்ன பண்ணணும்? நான் வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு குருவும் தேடி குரு கிட்ட வரான். ஓகே, வந்து சமித்பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அப்புறம் குரு கிட்ட வந்து சொல்லுங்கோ, உபதேசம் பண்ணுங்கோ, வேறு என்ன வழி இருக்குன்னா, ஸோ அவங்களுக்கு இந்த ஞான யோகம். சரியா? அப்படின்னு அந்த மூணுத்துன்னு ரெண்டாக சொல்கிறார். அந்த பக்தி விஷயத்துன்னு இப்போ சொல்லுவார் 8. சரியா? அப்போ பக்தின்னு பற்றி ஏன் சொல்லலை? விரக்தி இருக்கிறவங்களுக்கோ ஞானம்னு சொல்லிட்டீங்க, ஆசக்தி இருக்கிறவங்களுக்கோ கர்மயோகம்னு சொல்லிட்டீங்க. ஓகே, அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். ஆசக்தி இருக்கணும், கர்மான்னு சொல்லலை, கர்ம யோகம். ஓகே,
ஏன்னா அவனுக்கு அப்படி கர்ம யோகம்னு சொல்லி அந்த விதம் என்னன்னு சொல்லி கொடுத்தாதான் அவன் நிதானமாக வருவான். அவனு திரும்பி பள்ளத்தில் குடிலோ தள்ளுறது வேதத்துடைய நோக்கம் இல்லையே, ஸ்ரேயஸ்ன்னார் இல்லையா. இப்போது பக்தி பற்றி தனியாக சொல்லுவார். யத்ருச்சயா மத்கதாதௌ ஜாதஸ்ரத்தஸ்து யः புமான் ந நிர்விண்ணோ நாதிசக்தः பக்தி யோகோஸ்ய சித்திதः. ரொம்ப இந்த மாதிரி இவ்வளோ கிளியராக இப்படி பேசினது எங்கேயுமே பகவத்கீதையில் பார்க்கல. அங்கே பக்தி யோகம் பேரில் நிறையா சொன்னால் கூட பக்தினி கொண்டு வந்து நடுவில் வச்சு இவன் யார் இந்த பக்தி செய்கிறவன் சொன்னான்னா, இவனுக்கு பூர்ண வைராக்கியமும் வரல, ஆனால் பூர்ணமாக ஆசக்தியும் இல்லையாமா, நடுவில் இருக்கிறான். திரிசங்கு சொர்க்கம் மாதிரி. இந்த மாதிரி இது முன்னாடி எப்படி சொல்லலை. அர்த்தம் பாருங்க என்ன சொல்றாரு. யத்ருச்சயா, ஏதோ பூர்வ ஜன்மாவுடைய கர்மா சம்ஸ்காரம் புண்ணியத்தினால லக்கிலி அன்எக்ஸ்பெக்டட்லி கிரேஸ் பிகாஸ் ஆஃப் த கிரேஸ், ஓகே, யத்ருச்சயா யஹ புமான் து, ஓகே, மத் கதா ஆதோ, ஓகே, ஜாதஸ்ரத்தः. அவனுக்கு எப்படியோ என்னுடைய கதா விஷயங்கள் சிரவணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சத் சங்கத்துக்கு போய் பாகவதாள் சாநித்தியத்தில் உட்காந்து என்னுடைய கதா இதெல்லாம் ஸ்ரவணம், ஓகே, மத் கதா ஆதோ, மத் கதா ஆதோ, இந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பக்திలో ஒரு மாற்றம் வரணும், உன்னத்தை ஏற்படணும்னா பகவானை வந்து ஹைலைட் பண்ணுற பாயிண்ட் பாருங்க. இங்கே மத் கதா ஸ்ரவணம்னு கதை கேட்குறதுக்கு தான் போகிறான். பாகவதம் கதை எப்படியோ ஏதோ சொல்லி நினச்சிட்டு, ஆனால் அது அங்கே போகணுமனே ஆசை வரணும் இல்லையா. சத் சங்கத்துக்கு போகணுமனே, அது பஜனை சத் சங்கமாவானும் பரவாயில்ல, கதை சொல்கிற சத் சங்கமானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பஜனை கொஞ்சம் கதை சொன்னாலும் பரவாயில்ல, ஓகே. ஆனால் ஆதவ், அந்த ஆதவன்னு எக்ஸெட்ரா அப்படின்னு என்னுடைய கதை மட்டும் இல்லை, என்னோட கருத்தும் சொல்லுவார் அந்த மாஸ்டர். ஏன்னா நான் நியமித்த அந்த குருகள் மாஸ்டர்ஸ் அப்படி மட்டமானவங்க இல்லை அப்படின்னு சொல்லி ஆதோ எக்ஸெட்ரா அப்படின்னா அவங்க வந்து வேறு விஷயங்களை உனக்கு ஆழமாக அங்கங்கங்க அப்பப்போ சொல்லுவான். ஸோ எதிருச்சையா மத் கதா ஆதோ, அதில் ஜாத ஸ்ரத்தா, அதில் ஸ்ரத்த வந்துச்சு அவனுக்கு, ஒருத்தனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இந்த விநாயகர் கோயிலில் நம்ம சத்சங்கம் அப்படின்னு யாருக்கும் எப்படியும் ஒருத்தருக்கு வரும், இன்னும் கொஞ்சம் பேர் வரும். வரணும்னா எவ்வளோ புண்ணியம் செஞ்சிருக்கணும் தெரியுமா. ஓகே, இந்த ரேரிட்டி கவனிக்கணும். அப்படி ஏற்பட்ட அந்த மனுஷனும் அந்த இவனும் இப்போ இந்த ரெண்டாவது வரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ந நிர்விண்ணா, இவனுக்கு வைராக்கியம் ஒன்று அவள் இல்லை. ஏன் இன்னும் கொஞ்சம் புண்ணியம் வரும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், இதெல்லாம் போய் அப்பப்போ கலந்துக்கிட்டால் கொஞ்சம் வீட்டில் பிரச்சனைகள் எல்லாம் தீரும், பையனுக்கு வேலை கிடைக்கும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், அப்புறம் கொஞ்சம் உடம்பு அதெல்லாம் சரியாயிடும். அதனால் அப்பப்போ வெள்ளி அன்னைக்காவது கோயிலுக்கு போக வேண்டாமா அப்படின்னு வெள்ளி அன்னைக்கு ஸ்பெஷலாக வரவங்களுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்புறம் இவருக்கு தெரியல ஏதோ இன்னொரு நாளுன்னா அந்த நாள் பரவாயில்ல, இது அதெல்லாம் பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் அதாவது பண்ணாங்க.
ஆனால் இதெல்லாம் கூட பகவான்கிட்ட ஏதாவது கேட்டு நமக்கெல்லாம் சரி பண்ணுவாருன்னு தானே. ஸோ நான் நிர்விண்ணா, வைராக்கியமும் விரக்தி அப்படி ஒன்றும் கிடையாது. எவ்வளோ டைரெக்டாக சொல்கிறாரு பாருங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிசக்தா, ரொம்ப ஆசக்தியும் இல்லை, பரவாயில்ல అని வீட்டில் ஆஸ்திக புத்தியோட கொஞ்சம் சுவாமி பூஜா அதெல்லாம் ஆர்த்தி காட்டுறது, ஆஸ்திகனாக இருக்கான், போதும் பகவான் இந்த அளவுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணாருன்னு ஒரு திருப்தியோடு அப்படி இருப்பான். நிறைய பேர் அந்த கேட்டகரியில் இருக்கான். ரொம்ப ஆசக்தி ஒன்றும் இல்லை. ஸோ கொஞ்சம் இதையும் இருக்கு, கொஞ்சம் அதையும் இருக்கு, பூர்ண வைராக்கியம் வரல. ஓகே, அப்படி இருக்கிற அவங்களுக்கு தி நியூட்ரலைஸ் பீப்புள், இவங்களுக்கு பக்தி யோகா அஸ்ய சித்திதா, அப்படிப்பட்ட அவனுக்கு இந்த பக்தி யோகம் கிரமமாக சித்தி கொடுக்கும்னா அவனை எங்கே கொண்டு போய் எங்கே சேர்த்தணுமோ அது அவனுக்கு உதவி பண்ணும். அதனால் கொஞ்சமோ ஏதோ அப்படி இப்படி எல்லாம் ஏதாவது பகவத் விஷயத்தில் ஈடுபடவங்களை எல்லாரும் நம்ம பாராட்டணும். வேதாந்த சொல்லும்போது ரொம்ப கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வைக்க சொல்கிறோன்னு தவிர, வேதாந்தம் படித்ததுனால நம்ம திருஷ்டியில் அவங்கள அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. அவங்க எல்லாரும் பரவாயில்ல, நல்ல விதத்தில் தர்மமாக ஏதோ ஒரு வழியில் இருக்கான். நம்ம நாட்டில் அதுதான் நிறையன்னு பார்க்கணும். அதுதான் இங்கே ஒரு வாய்ப்பு என்னென்னா, தெர் இஸ் எ சான்ஸ், இந்த ஜென்மத்திலே இந்த மனுஷ சரீரத்திலேயே நிறைய பேருக்கு அந்த ஜீவன் முக்தி மோட்சம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்பெஷலாக சொல்லணும், நிறைய தாய்மார்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னமோ தெரியல, பகவானே கோட்டா கொடுத்தாரு. ஏன்னா இங்கே எல்லாரும் எப்படியோ கோட்டாக்காக ஃபைட் பண்ண போகிறாங்க. நீங்கள் எந்த சத்சங்கத்திலாவது பாருங்க, எங்காவது பாருங்க, தாய்மார்கள் ஜாஸ்தி. எங்கள் சுவாமிஜிதை சுவாமினி அம்மாதி எங்காவது பாருங்க, எந்த பாகவதம் எங்கே தாய்மார்கள். அப்படின்னா அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இந்த ஜென்மத்திலேயே முக்தி அடைகிறதுக்கு. இல்லை நல்ல ப்ரமோஷன், முக்தி இப்போ அடையில என்னன்னா ஓகே பரவாயில்ல, ப்ரமோஷன். ஓகே, அப்படின்னு சொல்லி பகவான் முதல் விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஓகே, போதும் இவ்வளோ மனசில் வச்சுக்கிட்டு இனிமேல் ஒன்று ஒன்றா ரொம்ப நல்லா இருக்கும் டிஸ்கஷனு. பார்த்திங்களா, இப்போவே இங்கே நம்ம இவ்வளோ நாள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தால் கூட இங்கே ஒரு புதியான விஷயமாக பகவான் வைக்கிறார். அடுத்த சத்சங்கத்தில் மேலும் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.